வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் வீட்டில் புகுந்து திருட்டு சிக்கிய 4 இளைஞர்கள். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிக்கை. அனுர அரசால் மூடப்பட்ட சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லம். மஹிந்தவின் மகனுக்கு உயிர் அச்சுறுத்தல். அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பிலிருந்து சென்ற ரயிலை இடைநடுவில் விட்டுச் சென்ற ஓட்டுநர். கடும் சிரமத்தில் பயணிகள். இலங்கை போக்குவரத்து சபை எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். பெட்ரோலால் லீட்டருக்கு 120 ரூபாய் பெற்றுக்கொள்ளும் அனுர. யாழ் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவ விருப்பம் வெளியிட்டுள்ள ஜப்பானிய நிறுவனம். தொழில் திணைக்களத்தின் பெயரில் மோசடி நடவடிக்கை. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லசந்த கொலை வழக்கு சட்டமா அதிபர் விளக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழில் வீடொன்றில் நகைகளை திருடிய குற்றத்தில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த 3ஆம் திகதி வீடொன்றில் நகைகள் திருடப்பட்டதாக கோப்பாய் காவல் பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்றைய தினம் குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து ஒரு தொகை நகைகள் மற்றும் பணம் என்பவை மீட்கப்பட்டுள்ளதுடன் 2 கிராம் 400 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமான சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகாலையில் நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை ஆளும் தரப்பே இல்லாதொழித்துள்ளது என்றும், நாட்டின் 3ஆம் பிரஜையான சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் மூடப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர், எளிமையாக செயல்படுகின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை அரசாங்கம் தோற்றுவிக்க வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுபவர்கள் தமக்குரிய அனைத்து கொடுப்பனவுகளையும் பெறுகின்றார்கள். கொடுப்பனவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுவதற்கு முன்னர் சித்ரஸ்ரீ அறிக்கையின் பரிந்துரைகளை படித்து பாருங்கள். ஆகவே கொண்டுவரும் புதிய சட்டம் மூலம் கடந்த காலத்துக்கு செல்வாக்கு செலுத்தாது. ஆகவே ஆளும் தரப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. அவர்களும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறுவார்கள். ஆகவே புதிய சட்ட மூலத்துக்கு கைகளை மாத்திரமல்ல 2 கால்களை உயர்த்தி ஆதரவு வழங்கினாலும் உங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தேசிய மக்கள் சக்தியின் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் முழுமையான காசோலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி காரியாலயத்திற்கு செல்கின்றது. அங்கிருந்துதான் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கின்றது. இதை லஞ்சம் என்றே குறிப்பிட வேண்டும். ஆகவே வெளிப்படையாக செயல்படுகின்றோம் என்று மக்கள் மத்தியில் குறிப்பிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றாதீர்கள் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச தனது பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதுகாப்புக்காக 7 துப்பாக்கிகளை மீள பெற்றுக் கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். யோஷிதவிடம் 7 துப்பாக்கிகள் உள்ளதென முதலில் செய்தி வெளியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்துள்ளார். இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த யோஷித அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார். 7 துப்பாக்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் 7இல் 5 துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைத்துள்ளதுடன் எஞ்சிய 2 துப்பாக்கிகளையும் அரசிடம் கையளித்துள்ளார். இந்த நிலையில் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்க வேண்டுமெனவும் யோஷித ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மருதானையிலிருந்து பெலியத்த நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் எண் 50இன் ஓட்டுநர் திடீரென இடைநடுவே தப்பியோடியதால் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். நேற்று முன்தினம் மதியம் கொக்கல
ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார். ரயில் கொக்கல ரயில் நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கல ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு சென்றார். அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சில மணி நேரம் கழித்து வந்த கொக்கல நிலைய அதிகாரி ரயிலில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் ரயில்வே துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த தீர்மானம் ஊழியர்கள் பற்றாக்குறையை தீர்க்கும் விதமாக எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி 65 வயதிற்குட்பட்ட ஓய்வு பெற்ற சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை மீண்டும் சேவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக பொது சேவை ஆணையத்திடம் அனுமதி கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பெட்ரோல் லீட்டரிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 120 ரூபாய் பெற்றுக் கொள்வதாக முன்னாள் அமைச்சர் பாடலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு டீசல் லீட்டரிலும் பிரதமர் ஹருணி அமரசூரிய 90 ரூபாய் பெற்றுக் கொள்வதாக மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த தொகையில் ஒரு பகுதியை மக்களுக்கு வழங்குமாறு கோருவதற்கு தற்போதைய ஜனாதிபதிக்கு முடியாது எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் எமது ஆட்சியில் லீட்டர் ஒன்றுக்கு 95 ரூபாய் செலுத்தியவர்கள் தற்போது 280 ரூபாவிற்கு டீசல் விற்பனை செய்து கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் என கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை ஸ்திரப்படுத்தியது தாங்களே என அவர்கள் கூறுகின்றார்கள். தேர்தல் மேடைகளில் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஹரணி அமரசூரிய சத்தியம் செய்தது போன்று செய்திருந்தால் இன்று வரிசை யுகம் உருவாகியிருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆட்சியாளர்களும் ரணில் விக்ரமசிங்க செய்ததையே செய்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வெட்டி பேச்சு பேசுவோரினால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதில் தனது அமைப்பு கவனம் செலுத்தி வருவதாக நிப்பொன் அறக்கட்டளையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் நிப்பொன் அறக்கட்டளையின் தலைவருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதில் தனது அமைப்பு குறிப்பாக கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொது சுகாதாரம், கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதில் நிப்பொன் அறக்கட்டளை பங்களிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்துரைத்துள்ளார். இதற்கிடையில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தொழில் திணைக்களத்தினால் வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக வெளியிடப்படும் சமூக ஊடக பதிவுகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில் திணைக்களமோ அல்லது அதன் அதிகாரிகளின் கீழுள்ள எந்த நிறுவனமோ தற்போது எந்த பதவிகளும் விண்ணப்பங்களை கோரவில்லை என்று திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த மோசடியான இடுகைகளுக்கு பதிலளிக்கவோ அல்லது தனிப்பட்ட சான்றுகளை பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த நிலையில் மோசடிக்கு பின்னால் இருப்பவர்களை அடையாளம் காண தொழில் ஆணையரின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொற்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள், தொலைபேசி எண்கள் அல்லது வேறு எந்த தனிப்பட்ட தகவலையும் வெளித்தரப்பினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் குறித்த அதிகாரி பொதுமக்களிடம் கோரியுள்ளார். இதேவேளை குறித்த மோசடி திட்டம் தனிப்பட்ட தரவுகளை சேகரிப்பதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சந்தேகிப்பதாக தொழில் திணைக்கள அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கின் சந்தேக நபர்கள் விடுதலை செய்யப்படவுள்ள விவகாரம் குறித்து சட்டமா அதிபர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்க கடந்த 2009ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். லசந்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. அதன் பின்னர் சம்பவம் நடந்து 6 வருடங்களின் பின்னர் 2015ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் லசந்தவின் சாரதியை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டில்
சந்தேகத்தின் பேரில் ராணுவ சார்ஜன்ட் மேஜர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் சாரதி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதற்கு முன்னதாக எதுவித முறைப்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் அவரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சாட்சியங்களை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளான திசஸ்ரீ சுகதபால மற்றும் பிரசன்ன நாணயக்கார ஆகியோருக்கு எதிராக போதுமான சாட்சியங்கள் இல்லாத நிலையில் அவர்களையும் விடுதலை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.